இரவு 11:45. சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். மழை அடிக்குது. பஸ்ஸுகளின் ஹார்ன் சத்தம், கூட்டத்தின் அலறல், எல்லாம் கலந்த கலகலப்பான சத்தம். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு மனிதன் மட்டும் வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் பெயர் சரவணன். சரவணன் ஒரு சாதாரண அக்கவுண்ட்ஸ் கிளார்க். சம்பளம் சராசரி, கனவுகள் பெரியது. ஆனால் அந்த இரவு அவ மனசு கலங்கி இருந்தது. ஏன்னா அவ வேலை போய்விட்டது. மேலாளர் ஒரு தவறுக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அந்த இரவு கடைசி பஸ், திருவண்ணாமலை போகும் பஸ் சில நிமிஷத்தில் போயிடும். அதை பிடிக்கலைன்னா நாளைக்கு அவனுக்கு பணம் இல்லை, தங்க இடமில்லை. அதனால் அவன் ஓடினான். மழை நனைக்குது, ஸ்லிப்பர் வழுக்குது. ஆனால் அவன் நிற்கலை. அவன் பஸ் ஸ்டாப்பை அடைந்த நேரம் 11:49. அந்த கடைசி பஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஓடினான். ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க எங்க என்று கூப்பிட்டான். டிரைவர் சிறிது தாமதம் செய்து அவனை பார்க்காமல் போனார். பஸ் மெல்ல தூரத்துக்கு சென்றது. சரவணன் அந்த மழையில நின்று மூச்சு விட்டு சுவாசிக்க முடியாமல் பார்த்து கொண்டான். அவன் வாயில ஒரு சொல், இதுதான் என் வாழ்க்கை. நிழலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு மூதாட்டி அவனை பார்த்து கூப்பிட்டாள். மகனே, நீங்கள் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியலையா? சரவணன் சிரித்தான் துக்கத்தோட. ஆமாம்மா, அதுதான் கடைசி பஸ். நாளைக்கு வேலை இல்லை, வீட்டுக்கு போகிற வாய்ப்பும் இல்லை. மூதாட்டி மெதுவாக புன்னகை செய்தாள். கடைசி பஸ் என்றால் அது கடைசி வாய்ப்பு என்று அர்த்தம் அல்ல மகனே. இன்னும் பஸ்ஸுகள் வரும். அவன் சிரிச்சான். இல்லம்மா, இப்போ பஸ் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அவள் சும்மா அவன் கையில் ஒரு பழைய குடை கொடுத்தாள். இதை வாங்கு, இந்த மழை தாங்க இந்த குடை உதவும். அவன் நன்றி சொல்லாமலே எடுத்துக்கிட்டான். மனசு உடைந்து போயிருந்தது. அடுத்த நாள் காலை சரவணன் ரோட்டில் ஒரு கடை வாசலில் நின்று காப்பி குடிக்கிறான். முன்னால் போன பஸ் அதே திருவண்ணாமலை பஸ். நேற்று இரவே ஒரு பெரிய விபத்தில் விழுந்துருச்சு. அந்த பஸ்ஸில் இருந்தவர்கள் யாரும் உயிருடன் இல்லை. சரவணன் அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் கையில் இன்னும் அந்த பழைய குடை இருந்தது. மழை துளிகள் அதில் விழுந்து ஒலித்தது. டப் டப். அந்த நிமிஷத்தில் அவன் புரிந்துகிட்டான். நேற்று அவன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைத்ததுதான் உண்மையில் வாழ்க்கை தொடங்கிய நிமிஷம். அந்த மூதாட்டி சொன்ன வார்த்தை அவனுக்கு இன்னும் காதுல ஒலிச்சது. கடைசி பஸ் என்றால் அது கடைசி வாய்ப்பு என்ற அர்த்தமல்ல. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது. அவன் வேலை தேடி கிடைத்தது. பிறகு தன்னம்பிக்கையோடு புது முயற்சி ஆரம்பிச்சான். 1 வருடத்துல அவன் சொந்த கணக்காளர் நிறுவனம். ஆனால் அவன் மனசுல நாள் அந்த மழை இரவு ஒருபோதும் மறக்கவில்லை. 10 வருடங்கள் கழித்து ஒரு நாள் அவன் கார்ல சென்று கொண்டிருந்தான். மழை பெய்தது. ரோட்டின் ஓரத்தில் ஒரு மூதாட்டி குடை இல்லாமல் நின்று கொண்டிருந்தாள். அவன் கார் நிறுத்தி அவளுக்கு ஒரு புதிய குடை கொடுத்தான். அவள் சிரிச்சா. மகனே, நீ யாரு? அவன் சிரித்தான். கடைசி பஸ்ஸை பிடிக்க முடியாதவன், ஆனா வாழ்க்கையை பிடிச்சவன். அவள் அதிர்ச்சி அடைந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள். கடவுள் போல அந்த முகம் தெரிந்தது. அவன் வண்டி செல்கிறது. அவளோ அந்த மழையில் நின்று கொண்டே சிரிக்கிறாள். மழை நின்று விடுகிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தவறவிட்டது போல தோன்றும் விஷயங்கள்தான் நமக்கு பெரிய அதிசயங்களை கொடுக்கும். அதனால பஸ் மிஸ் ஆகலாம், வாய்ப்புகள் தவறலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் கடைசி பஸ் என்பதே இல்லை. வாழ்க்கையில் நாம் தோல்வி அடைந்ததற்காக நம் பாதையை முடிக்காதீர்கள். சில முறை கடவுள் தாமதிக்கிறார், காப்பாற்றத்தான்.